Welcome to KR Wisdom. In 2010, the population of a town is 1,50,000. If it is increased by 10% the next year, find the population 2011 கேட்டிருக்காங்க. Increased person கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். P into 1 plus R by 100 the whole power n. R by 100 the whole power n. இங்கே P வந்து 1,50,000 கொடுத்துருக்காங்க. அதனால இஸ் ஈக்குவல் டு 1,50,000 இன்ட்டு 1 plus R by 100 வரும். அப்போ 1 plus R by 100னா 1 plus R வந்து 10%. அதனால் 1 plus 10 by 100. 10 by 100. தி ஹோல் பவர் என்னன்னா இதில் ஒரு வருஷம் தான், அடுத்த வருஷத்துக்கே கேட்டுக்காங்க. அதனால் 1 தான், அதனால் அப்படி போட வேண்டாம். அது மேலே ஒன்றும் போட வேண்டாம், அதனால் அப்படியே இருக்கும். 1ங்கிறதுனால 1 அப்படியே விட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு 1,50,000 இன்ட்டு 1 plus 10 by 100 எப்படி எழுதலாம்னா இன்ட்டு 100 into 1 100, 100 plus 10 110, 110 டிவைடட் பை 100. இப்போ நியூமரேட்டரில் 2 0, டினாமினேட்டரில் 2 0 கட் ஆகிடும். therefore மீதி இருக்கிறது 15,000 தான். 15,000 into 11. அப்போ 15 11s are 165. 15,000ல் 3 0 இருக்குது, அந்த 3 0வையும் போட்டுக்கணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 165. 15 11s are 165, அந்த 3 0 அதையும் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து 1,65,000. therefore ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1,65,000. இது வந்து நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன். நான் எப்போதும் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவேன், அதனால் இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். இது நெக்ஸ்ட் இயர் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே போடலாம். அது எப்படின்னா 1,50,000ல் 10,000 10%. அதனால் 1,50,000 இன்ட்டு 10 by 100. 1,50,000 இன்ட்டு 10 by 100. எக்ஸாமில் ஈஸியாக போடணும்னு நினச்சா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் தான் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 0 2 0 கட் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 15,000. அப்போ 1,50,000ஓட 15,000 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1,50,000 ப்ளஸ் 15,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1,65,000. therefore answer is option C 1,65,000. next question. if P% of P is 36, then find P. P% na P by 100 into P. half P ன்னு கொடுத்துருக்க, அதனால into P is equal to 36. 2 P இருக்கு, P squared. P into P, P squared. P squared is equal to 36 into 100 வரும். இந்த 100 அந்த சைட் போனால் மல்டிப்ளிகேஷனில் வரும். into 100, அதனால 3,600. 36 into 100னா 3,600. P ஸ்கொயர், அது Pயோட வேல்யூ வந்து P is equal to ரூட் ஓவர் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3,600. இப்போ 36க்கு 6 is equal to 6. 6 2 0 இருக்கு, ஒரு 0. அப்போ 60 தான். Pயோட வேல்யூ 60. therefore P is equal to 60. therefore answer is option A 60. next question. A student multiplied a number by 3 by 5 instead of 5 by 3. what is the percentage of error in the calculation? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நம்பரோட 5 by 3 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 3 by 5 மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கு எரர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 5 by 3 ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 5 by 3 3 by 5 ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 15. அதனால் 5 by 3 into 15, 3 by 5 into 15 ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3 by 5 into 15ல் 15ல் 3 டைம்ஸு. அடுத்தது 5 by 3 into 15ல் 3 கட் பண்ணிவிட்டு 5 கட் பண்ணிட்டு 5. 5 5s are 25. அப்போ இங்கே 3 3s are 9. இப்போ எரர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்குங்கிறதுனால 25 minus 9 is equal to 16.
நம்ம எரர் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால 16/25 இன்ட்டு 100 போடணும். 16/25 இன்ட்டு 100 இன்ட்டு 100. இப்போ 100ல் 25 எத்தனை டைம்ஸ்? 100ல் 25 4 டைம்ஸ். அதனால் 25 கட் பண்ணிட்டு 100 கட் பண்ணிட்டு 4. 16 4s are 64. 16 4s are எவ்வளோ? 64. 64%. Therefore, answer is 64%. Therefore, answer is option B, 64%. Next question. If 20% of pure acid is in 8 liters of a solution, how many liters of pure acid is in that solution? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 20% ஆஃப் 8 தான். 20% ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு வாட்? அப்போ 20% கண்டுபிடிக்கணும்னா நம்ம 10% கண்டுபிடிச்சி 10% ஆஃப் 8 கண்டுபிடிச்சி 2ஓட அந்த ஆன்சரோட 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20% கிடச்சிடும். அது ஈஸியாக இருக்கும். அதனால இப்படி போடுறேன். 10% ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 0.8 இன்ட்டு 2. 8 2s are 16. 8 2s are 16. 1 digit only point. Therefore, answer is option D, 1.6. Next question. 5 out of 2,250 parts of earth is sulfur. What is the percentage of sulfur in earth? 5 out of 2,215 கொடுத்துருக்கு. அதனால 5 divided by 2,250. Percentage கேட்டுக்கிறதுனால into 100. into 100. அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ 5/225 into 10 இருக்குது. அப்போ 5 வந்து 225ல் எத்தனை டைம்ஸ்? 5 கட் பண்ணிவிட்டு 1 225 கட் பண்ணிட்டு 45. இப்போ 10லையும் 45லையும் 5 போகும். அப்போ 45 கட் பண்ணிவிட்டு 9 டைம்ஸ் 9 5s are 45. 10 கட் பண்ணிவிட்டு 2 5s are 10. Therefore, is equal to 2/9. Therefore, answer is option B, 2/9. Thank you for watching.